சனி, அறிய விரும்புகிறீர்கள்? நான் அறியேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் அறிவேன். அங்கு என் மனதிற்கு குழப்பமாக இருந்தது. இவ்வளவு நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நான் விசித்திரமாக ஏதோ ஒன்று உணர்கிறேன். மனதில் அச்சமும் எழுந்துள்ளது. முதலாவதாக, இவ்வளவு மகிழ்ச்சியான நேரத்தில் பார்வதி தாயார் தன்னுடைய புதல்வனை ஈன்றெடுத்து விட்டார் என்று ஏன் அவர் கூறவில்லை? ஏனெனில் உண்மையில் அவர் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கவில்லை சனி. அவர் தனது உடலில் தாயே, நான் அறிவேன் சனி. ஆனால் கேள்வி என்னவென்றால், இச்சூழ்நிலையில் நீ என்ன செய்ய போகிறாய்? நம்பிக்கை உள்ளது. நாம் நம்முடைய கர்மத்தை செய்யும் பொழுது அனைத்தும் நலமாகவே முடியும். உனது நம்பிக்கை பலிக்க வேண்டும் என்பது எனது நம்பிக்கையாகும் என என்னுடைய மனது கூறுகிறது. நீ உனது கர்மத்தை புரிய போவதாகத்தானே கூறினாய். பிறகு ஏன் பின்வாங்குவதை பற்றி கூறுகிறாய்? இயற்கையின் விருப்பம்தான். பார்வதி தாயாரும் தன் உடலிலிருந்து கணேசனை உருவாக்கியுள்ளார். ஆகையால் புனிதமான பாலகனாக இருந்தாலும் கூட விநாயகனுக்கு கர்ம பலனை அளிக்கும் நிலைமையில் தள்ளப்படுவேன். ஆகையால் நிச்சயமாக நான் என்னாலும் இயலாது, மகாதேவராலும் இயலாது. உனது கர்மத்தின் பாதையில் இருந்து விலகிவிடக்கூடாது. காலம் நெருங்குகிறது. விதியின் மூலமாக பல கடமைகளை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறது. நாராயணரே, தனிமையில் என்ன செய்கிறாய்? பார்வதி தாயார் எப்போதிலிருந்து உன்னை தேடுகிறார். நீயும் விநாயகரை பார்க்க வேண்டும் என்று அவர் கொண்டிருக்கிறது. வா மகனே. தாயே, இது எதற்காக தாயே? மைந்தனுக்கு எனது ஒளியின் ஒரு அம்சத்தினை அளிக்கிறேன்.